அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. நாம சில பயான்கள் கேட்கும் போதும் இன்னொருத்தர் துவா செய்யும் போதும் முனாஃபிக் அப்படின்ற வார்த்தையை கேட்டிருப்போம். ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீடியோல முனாஃபிக்கீங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முனாஃபிக்கோட அர்த்தம் நயவஞ்சகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கீங்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கு 4 அடையாளங்கள் இருப்பதா சொல்றாங்க. நம்பினால் துரோகம் செய்வார்கள், பேசினால் பொய் பேசுவார்கள், ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவார்கள், விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவார்கள். நாம இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சோம்னா அதை ரொம்ப சாதாரணமா சின்ன தவறு தானே அப்படின்னு அலட்சியமா இருந்துடுறோம். ஆனா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துல எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னா, நான் ஒரு முனாஃபிகா ஆயிட்டேனோன்னு பயப்படாத ஒரு சஹாபா கூட இருந்ததில்லைன்னு, சின்னதா தன்னை அறியாம செய்யற விஷயங்களை கூட முனாஃபிகோட நிலைன்னு நினைச்சு பயந்தாங்கன்னும் ஹதீஸ்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகத்தனம் உள்ளவர்களுக்கு மிக சிரமமான தொழுகை ஃபஜ்ர் மற்றும் இஷாவுடைய தொழுகை. அவற்றின் நன்மைகளை அவர் தெரிந்திருந்தால் அவர்கள் தவிழ்ந்து வந்துமாவது அந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இடையில துளி அளவும் நயவஞ்சகத்தனம் இருக்கவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஷைத்தான் நம்மள ஒரு முனாஃபிகா ஆக்குறதுல இருந்து அல்லாஹு தாலா நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன்.